அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. அல்லாஹு தாலாவுக்கு மிகவும் பிடித்த நாட்கள் துல்ஹஜ் மாதத்துடைய முதல் 10 நாட்கள். சுப்ஹானல்லா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்களில் செய்யப்படும் நல்ல அமல்களை விட வேறு எந்த நாட்களிலும் செய்யப்படும் அமல் அல்லாஹ்வுக்கு அதிகம் பிரியமானதல்ல. இந்த ஹதீஸ் எவ்வளவு பவர்ஃபுல் தெரியுமா? அதாவது இந்த 10 நாட்களில் ஒரு திக்ரு, ஒரு துஆ, ஒரு சதக்கா, ஒரு குர்ஆன் ரெசிடேஷன் சாதாரண நாளை விட அதிகமான வேல்யூடையது. ஆனால் ஏன் இந்த நாட்கள் இவ்வளோ ஸ்பெஷல்? ஏன்னா இந்த நாட்களில் தான் ஹஜ் நடக்குது, அரஃபா நாள் வருது, குர்பானி இருக்குது, தக்பீர் அதிகமாக சொல்லப்படும். உலகம் முழுக்க முஸ்லீம்கள் அல்லாஹ்வை நினைக்கிறாங்க. இது ஒரு வர்ஷிப் சீசன் மாதிரி. மேலும் அல்லாஹ் குர்ஆனில் இந்த நாட்களை வைத்து சத்தியம் செய்கிறான். வல் ஃபஜ்ரு வலையாலின் அஸ்ர், அதாவது விடியற் காலத்தின் மீது சத்தியமாக, 10 இரவுகளின் மீது சத்தியமாக. பல உலமாக்கள் சொல்கிறாங்க, இது துல்ஹஜ் முதல் 10 நாட்களை குறிப்பிடுவது. நம்ம கொஞ்சம் சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை வைத்து சத்தியம் செய்கிறான்னா அது எவ்வளவு முக்கியமானது. அதனால்தான் சஹாபாக்கள் இந்த நாட்களின் அமல்களை அதிகப்படுத்துவாங்க. இப்போ நாம் என்ன செய்யலாம்? அதிகமாக அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லலாம். நோன்பு வைக்கலாம், குறிப்பாக அரஃபா நாள் நோன்பு. துஆ செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், பெற்றோருக்கு உதவலாம். ஒரு நல்ல அமல் கூட மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஏன்னா இந்த 10 நாட்கள் நம்ம ஸ்கேலை ஹெவி ஆகக்கூடிய நாட்கள். பல பேருக்கு இந்த டேஸை சாதாரணமாக கடந்து போக விட்டுறாங்க. ஆனால் ஒரு பிலீவர் என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த வாய்ப்பு மீண்டும் வரும்னு கேரண்டி இல்லை. அதனால் ஒவ்வொரு நாளையும் பயன்படுத்துவாங்க. இந்த துல்ஹஜ் உங்கள் வாழ்க்கையை அல்லாஹ்விடம் நெருக்கமாகும் 10 நாட்களாக மாறட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.